வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா மாயா நினைச்சு நம்ம விக்ரம் ரொம்பவே பூர்ணிச்சு போயிடுறாங்க. என்னடா இருந்தா மாயா இப்படி பண்றாரு, இப்படி பிரச்சனை ஒரு பக்கம் வளர்த்துக்கிட்டே போயின்னு இருக்காரு. இந்த மாயா இதுக்கு மேல விட்டே கூடாது, மாயா விட்டு வச்சா லாஸ்ட்ல எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்காங்க. உடனே பாக்கணுமே அப்படியே சும்மா ஓ மாயா நீ என்ன என் உயிர் ஆயாவா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் டைலாக் வருதுங்க. மாயான்ற பேர் வச்சுங்க இப்படிதாங்க கேடு கெட்ட கேரக்டரா இருக்காங்க அந்த மாயா ஆயான்றவங்கலாம். கரெக்டா அதை இந்த அமுதாயாகிறால அவ்வளோ அதே மாதிரி தான் கேடு கட்டுவேன். இந்த கேடு கெட்ட கேரக்டர்லாம் ஊடு கட்டி அடிக்கணும் ஒரு பக்கம். சரி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் தானே இதெல்லாம் மாயா அம்மா தான் பண்ண சொன்னாங்க. மாயா அம்மா தான் டேய் உனக்கு நான் மாயா அம்மாவாடா, ஏண்டா உன்னோட சின்னவனா உனக்கு அம்மாவாடா, காசு கொடுத்தா யாரை வேணாலும் அம்மான்னு விட நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 போடு பொழக்கிறாரு. உடனே பாக்கணுமே அப்படியே சும்மா சிவுக்கு நான் அந்த மாயா பொண்ணு தான் சார் பண்ண சொல்லிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல ஓ அவனுக்கு பொண்ணுடா அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட் எடுக்கிறேன். ஐயோ அப்பா நான் எதுவுமே பேசல முடியா அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு பக்கம் விக்ஸ் ஆயிடுறானா பாத்துக்கோங்களேன். உண்மையெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிடுறான். அடுத்து மாயாவுக்கு ஃபோன் பண்றான் நம்ம விக்ரம் ஃபோன் பண்ணி என்ன மாயா நலமா அப்படின்னு சொல்லிட்டு, விக்ரம் என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு சர்ப்ரைஸ், என் ஞாபகம் இப்பதான் உங்களுக்கு வந்துச்சா, என் மேல அவ்வளோ அட்ராக்ஷன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம மாயாவுக்கு நம்ம விக்ரம் மேல ஒரு கண்ணு ஒரு ஈர்ப்பு. இதுக்கு முன்னாடியே 2 பேருக்கும் 1 சைட்ல போயின்னு இருந்துச்சு, டபுள் சைடும் ஆச்சு, அதுக்கப்புறம் புட்டுக்கணும் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தருணத்துல என் மேல திருப்பி உனக்கு என்ன காதலா, இது என்ன மோகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்த வச்சுக்க செவிலெல்லாம் பிஞ்சு போயிடும். ஒழுங்கா நீ பண்ண 2 கொலையும் ஜெயில போய் கழித்துனா ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னடா எவிடன்ஸ் இருக்கு, டேய் நான் ஏதோ பாசமா ஆசையா உங்ககிட்ட பேசல, நீ என்னடா இப்படி பேசுற, கொஞ்சம் கூட ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க தெரியாத மடசாம்பிராணியா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நான் மடசாம்பிராணியா இருக்கேன், நீ ஜெயில கழித்தன ரெடியாருமா, கொலை பண்ணது நீ தான் எல்லாம் சொல்லிட்டு ஜெயில வார்டனை வச்சு உன் ஆளுகிட்ட காசு கொடுத்து பண்ண சொன்னியே, அவன் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டான். இப்ப அடுத்து உன் வீட்டுக்கு தான் வரப்போறேன், நீ வீட்டுக்கு வந்தா நான் வீட்டில் இருப்பேன்னு நினைச்சுன்னுக்கிறியா, காப்பி போட்டு வச்சுன்னு அடுத்த செகண்ட் வீட்டை காலி பண்ணிட்டு போயின்னு இருப்பா, எங்க போகணும் எனக்கே தெரியாது, இன்னைக்கு இங்க நாளைக்கு அங்க நாளைக்கு எங்கெங்கயோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ எங்கெங்கயோட போகணும் புட்டிச்சு ஜெயில போட்டு நல்லா கலிக்கலார் வைக்கல, என் பேரு விக்ரம் இல்லடி அப்படின்னு சொல்ல, டே நீ என்ன கல்யாணம் பண்ணினா நான் உனக்கே வந்து களி செஞ்சு போட போறேன், இதுல எதுக்கு நான் ஜெயில போய் தனியா எல்லாருக்கும் செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கமெண்ட் போட, தலை எழுத்துறா சாமி இதெல்லாம் ஒரு பக்கம் கேட்கணுமாடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் பிரச்சனை ஒரு பக்கம் ரொட்டேன் போயினே இருக்கு. மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காரு, அவர் வந்து இனியா ஃபோன் பண்ணாங்களா, இனியாவுக்கு ரிட்டர்ன் ஃபோன் பண்ணாங்க. இனியா வந்து எடுக்கவே இல்லை. ஐயோ என்ன ஆயிட்டுக்கும் ஏதாயிட்டுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் ஃபோன் பண்ணி இனியா எடுக்கிறாங்க. என்ன விக்ரம் ஃபோன் கூட பண்ண மாட்டேறீங்க, ஃபோனும் எடுக்க மாட்டேறீங்க, என்ன அவ்வளோ பிஸியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இந்த மாதிரி தான் மாயாண்டி கேஸை தான் விசாரிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே எதனா எவிடன்ஸ் கிடைச்சான்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒரு பக்கம் நார்மலாக அவங்க பேசின்னு போயின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கரெக்டாக இந்த மாயா இருக்கல அவளை பற்றி ஒரு டாபிக் வருது. மாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம எல்லா உலகத்துலேயும் இந்த பொண்ணுங்களுக்கு இது ஒரு பிரச்சனைங்க. கரெக்டாக முந்தைய காலத்தை விடவே மாட்டாங்க, திடீர்னு அது பேர் எங்கேன்னு ஒரு கேள்விப்பட்டா ஓ அப்படியா உனக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மூஞ்சில் அடிச்ச மாதிரியே ஒரு சொல்லுவாங்க பாருங்க, அந்த நேரத்தில் இருக்கும் பாரு அப்படியே சுருன்னு இருக்கும். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா.